லோகேஷ் கனகராஜ் ரஜினி சார் கூட்டணியில் உருவாகி இருக்கும் கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி திரைக்கு வர இருக்கிறது. நாகார்ஜுனா, அமீர்கான் போன்ற மிகப்பெரிய நடிகர்கள் இந்த படத்தில் நடிப்பதால் படத்திற்கான ஹைப் அதிகமாக இருக்கிறது. மற்றொரு புறம் கூலி படத்துடன் ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் NTR நடிப்பில் உருவான வார் 2 படமும் வெளியாகிறது. இதனால் பாக்ஸ் ஆபீஸில் கடுமையான போட்டி நிலவுகிறது. இந்த சூழலில் கூலி படத்தில் ஓவர்சீஸ் பிசினஸ் அமோகமாக நடந்திருக்கிறது. ஆரம்பத்தில் 80 கோடி முதல் 90 கோடி வரை வியாபாரம் செய்யும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் ஐங்கரன் இன்டர்நேஷனல் நிறுவனம் கிட்டத்தட்ட 68 கோடிக்கு வெளிநாட்டு திரையரங்க உரிமையை வாங்கியுள்ளது. இது மிகப்பெரிய தொகையாக தான் பார்க்கப்படுகிறது. மேலும் தளபதி விஜயின் ஜனநாயகன் படம் 75 கோடிக்கு ஓவர்சீஸ் பிசினஸ் ஆகியுள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு முன்னதாக ரஜினி சாரின் நடிப்பில் வெளியான ஜெயிலர் படம் 35 கோடியும், லியோ படம் 60 கோடியும், கோட் படம் 53 கோடியும் மற்றும் கமலின் தக் லைஃப் படம் 63 கோடியும் ஓவர்சீஸ் பிசினஸ் ஆகி இருந்தது. இப்போது இவற்றை காட்டிலும் கூலி படம் அதிகமாக வியாபாரமாகி இருக்கிறது. மேலும் தெலுங்கு மற்றும் ஆந்திரா ஆகிய இடங்களில் 52 கோடிக்கு படத்தை வாங்கியுள்ளனர். இதை ஆசிய சுனில் பெற்றிருக்கிறார். தெலுங்கு மாநிலங்களில் 30 கோடிக்கும் மேல் விற்கப்பட்ட படங்களில் 5வது இடத்தை கூலி படம் பெற்றிருக்கிறது. கூலி படம் ரிலீஸுக்கு பின்பு பல சாதனைகளை படைக்க இருக்கிறது. இந்த ஆண்டு வெளியான மற்றும் வெளியாகும் படங்களில் அதிக வசூல் செய்யும் படமாக கூலி படம் இருக்கும் என்று கோலிவுட் வட்டாரம் நம்புகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.